கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒருவரையும் கர்த்தர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் வாசித்த சங்கீதம் 83 16வது வசனத்தை நாம் வாசித்து சிறிது நேர தியானத்துக்காக நாம் கடந்து செல்வோம். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். இந்த சங்கீதம் ஆசாப் என்கிறதான ஒரு ஆசாரியன் சங்கீதமாய் பாடுகிறார். இதுல என்ன தெரியுமா? தேவ ஜனத்துக்கு விரோதமாக நிறைய ஜாதிகள் எழுப்பி வருகிறார்கள். நிறைய லிஸ்ட் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா, எகிப்தியர் எழுப்பி இருந்தார்கள். அதே போல ஏதேமின் கூட்டத்தார், இஸ்மவேலர், மோவாபியர், ஆகாரியர், கேபாலர், அம்மோனியர், அமலேக்கியர், தீருவின் குடிகள், பெலிஸ்தியர், அசீரியர், அதே போல மீதியானியர், இது மாதிரி நிறைய கூட்டம். ஒவ்வொரு ஜாதி கூட்டமும் தேவ ஜனத்திற்கு விரோதமாய் சத்துருக்களாய் எழுப்பினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள், சங்கடப்படுத்தினார்கள், கவலைக்குள்ளாக்கினார்கள், அடிமைத்தனப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினாங்க. இதன் மத்தியிலே தேவ ஜனத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் யாரெல்லாம் உண்மையா இருந்தார்களோ, விசுவாசத்தோடு இருந்தார்களோ, ஜெபத்தோடு இருந்தார்களோ, ஆண்டவரை தன் நம்பிக்கையாக துணையா இருந்தார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் துணை நின்று உதவி செய்திருக்கிறார். அவர்கள் மூலமாய் தேவனுடைய நாமத்தை அந்த அந்நிய ஜனங்கள் தேடும்படியாக யெகோவாவே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், யெகோவாவே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் யெகோவா நாமத்தை அல்லது தேவனுடைய நாமத்தை அவர்கள் தேடும்படிக்கு, அறிக்கை செய்யும்படிக்கு ஆண்டவர் செஞ்சாரு. அவங்களை, தம்முடைய ஜனத்தை சத்துருக்களுடைய கையிலே வெட்கப்பட்டு போகாமல், அவமானப்பட்டு போகாமல், தலையொழுந்து நிற்காமல் ஆண்டவர் செய்தாரு. தம்முடைய ஜனத்துக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. யாரு தேவ ஜனத்துக்கு விரோதமா எழும்புறாங்களோ, ஆண்டவர் அதன் மத்தியிலே தம்முடைய ஜனத்துக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நின்று துணை நின்று உதவி செய்கிறவராய் இருக்கிறார். யார் சத்துருக்களாய் எழும்புகிறாங்களோ அவங்களுடைய முகம்தான் அவமானத்தாலே ஆண்டு மூடினார், வெட்கத்தாலே மூடினார். அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை அல்லது தேவனுடைய நாமத்தை, யெகோவா தேவனுடைய நாமத்தை தேடும்படிக்கு, நாமத்தை அறிக்கை செய்யும்படிக்கு, தேவனே உண்மையான தேவன், கர்த்தரே தெய்வம், யெகோவாவே தெய்வம் என்று அறிக்கை செய்து உணரும்படிக்கு, அவரை உண்மையாய் தேடும்படிக்கு, அறிக்கை செய்யும்படிக்கு, அவரே உண்மையான தெய்வம் என்று சொல்லி எல்லாருடைய மனக்கண்களை திறந்தறினார். ராஜாக்களுடைய மனக்கண்களை, பிரபுக்களுடைய மனக்கண்களை, சத்துருக்களாய் இருக்கிற ஜனங்களுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்தறினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோன் கீழே அடிமையா இருந்தாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் யாருக்கு உதவி செஞ்சாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செஞ்சாரு. உதவி செஞ்சு எகிப்தியர் முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகல, அவமானப்படல, தலைகுனில. ஆனா எகிப்தியர்கள் யெகோவாவே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று தேடும்படிக்கு, அறிக்கை செய்யும்படிக்கு அவருடைய முகத்தை அவமானத்தினாலே மூடினார். அல்லேலூயா. பாருங்க, பாபிலோனியர் அங்க தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை அடிமைத்தனமாக வைத்திருந்தார்கள். அதனத்தில் அவர்கள் உண்மையாய் தேவனாகி கர்த்தரை சேவித்த போது ஆண்டவர் அவர்கள் உதவி செய்தார். அங்க இருக்கிற பாபிலோன் எல்லா ராஜாக்கள், அல்லேலூயா, பெல்சாத்சார், தரியு வருகிற எல்லா பாபிலோன் ராஜாக்களும் என்ன செஞ்சாங்க? கர்த்தரே தெய்வம், யெகோவாவே தெய்வம்
என்று அவருடைய நாமத்தை தேடினார்கள், நாமத்தை அறிக்கை செய்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்து அவரை தேடும்படியாக, அவரை ஸ்தோத்திரம் பின்பற்றும்படியாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, மீதியானியர் கையிலே ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களிலே குறிப்பாக கிதியோனுடைய கோத்திரத்தார் குடும்பத்தார் அடிமைத்தனமா இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்க முன்னாடி நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகல, அவமானப்பட்டு போகல, தலைவந்து நிற்கல. அல்லேலூயா. மீதியானியர்கள் அறிக்கை செஞ்சாங்க. மீதியானியர்கள் புரிஞ்சு கொண்டாங்க, யெகோவா தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் தேடும்படிக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய சத்துருக்கள் வந்தாங்க. யூத ஜனங்கள் சத்துருக்களா எழுப்பி வந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்களா எழுப்பி வந்தார்கள், பரிசேயர் சத்துருக்களா எழுப்பி வந்தார்கள், சதுசேயர் சத்துருக்களா எழுப்பி வந்தார்கள், மாயக்காரர்கள் என்ன செஞ்சாங்க? சத்துருக்களா எழுப்பி வந்தாங்க, வேத சாஸ்திரிகள், வேத பிரமாணிகள் எல்லாம் சத்துருக்களா வந்தாங்க. அல்லேலூயா. எத்தனை சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், வெட்கப்படுத்த வேண்டும், தலை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி வந்தாலும் யார் வெட்கப்பட்டு போனாங்க? யார் அவமானப்பட்டு போனாங்க? இயேசு கிறிஸ்து வெட்கப்படல, தலைவலியில் அவமானப்படல. எதிராய் வந்த சத்துருக்கள் என்ன செஞ்சாங்க? தேவனுடைய நாமத்தை தேடினார்கள், தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்தார்கள், அவர்கள் தேவனை தேடினார்கள். அவங்களுடைய முகங்களை வெட்கப்பட்டுச்சு, இயேசு கிறிஸ்து வெட்கப்படல. அவங்களுடைய முகம் சத்துருக்களாய் வந்த முகங்கள் தான் அவமானத்தினாலே மூடப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக, ஆவியானவருக்காக, தேவனுக்காக வைராக்கியமாக ஊழியம் செஞ்சாங்க. அவங்க வெட்கப்பட்டு போனாங்களா? அவமானத்தினால அவங்க முகங்கள் மூடிச்சா? எந்த இடத்துலயுமே ஆவியானவர் விடல, எந்த இடத்துலயுமே இயேசு கிறிஸ்து அவங்களை அவமானத்தால் மூடுபடி விடவில்லை. வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை புடமிடுவதற்காக சத்துருக்கள் கர்ஜிக்கிற சிங்கம் போல தேடி வரலாம். உங்களை கவிழ்க்க, உங்களை வேதனைப்படுத்த, உங்களை சங்கடப்படுத்த, உங்களை துக்கப்படுத்த, உங்களை காயப்படுத்த வார்த்தைகளை தேல் எப்படி திரும்ப கொட்டும்? அது மாதிரி வார்த்தைகளை கொட்டுவாங்க, இதயத்தை காயப்படுத்துவாங்க, உள்ளத்தை சங்கடப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, கண்ணீர் விட வைப்பாங்க. அல்லேலூயா. எப்பேற்பட்ட சத்துருக்கள் நம்ம சொந்த பந்த மூலமாய் வரலாம், கூடப்பிறப்பு மூலமாய் வரலாம், உலக ஜனங்கள் மூலமாய் வரலாம், பக்கத்து வீட்டுக்காரர் மூலமா வரலாம். எப்பேற்பட்ட சத்துருக்கள் வந்தாலும் அவங்க முன்னாடி தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும், அழைக்கப்பட்ட நீங்களும் நானும், ஏசப்பா பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் அவமானத்தால் ஆண்டவர் மூட விடுவதில்லை. கூணி குறுகிய இருப்பதற்கு அல்ல, தலை குனிந்து இருப்பதற்கு அல்ல. சத்துருக்களே ஒரு நாள் வரும், அவர்கள் இயேசுவே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவருடைய நாமங்கள் அறிக்கை செய்யும், அவருடைய முழங்கால் முடங்கும். இயேசுவின் நாமத்தை தேடுகிற நாட்கள் வருகிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எப்பேற்பட்ட சத்துருக்கள் எழுதி வந்தாலும் பரவாயில்ல, நீங்க மன தைரியமா இருங்க. ஏசப்பா கூட இருக்கிறாரு, ஆவியானவர் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ரெண்டு அனுபவம் எனக்கு சொல்ல முடியும். ஒண்ணு, நாங்க மீனாட்சி ஊழியம் செய்யும் போது ஸ்தோத்திரம் ஒரு இடத்துக்கு பிரேயர் நடத்த போகும்போது அங்க இருக்கிற ஒருத்தர், அங்க இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஆள், இனிமேல் ஊருக்குள்ள வந்த காலை வெட்டிடுவேன், குத்திடுவேன், பயங்கரமா பயமுறுத்தலாம், வரக்கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாது, இங்க வந்து பிரேயர் பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, எதுக்கு வர பயங்கரம் வரட்டுனா பயப்படல, தொடர்ந்து போயிட்டே இருந்தேன்.
அல்லேலூயா. தொடர்ந்து போயிட்டே இருந்தேன். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் சபைக்கு வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிலவரம் என்ன தெரியுங்களா? நீங்க நிலவரம் என்ன தெரியுமா? அந்த ஆள் அந்த ஊருக்குள்ளேயே இல்லை. ஹலோ, அந்த ஆளு யாரு அந்த ஊருக்குள்ள வர வேண்டாம்னு சொன்னாங்களோ அந்த ஆள் அந்த ஊர்லயே இல்ல. அவமானம், நிந்தை, தலைகுனிவு, வெட்கம். ஊர் ஜனங்களே சேர்ந்து அடிச்சு துரத்தி வீட்டு ஊரை விட்டு துரத்திட்டாங்க. ஊழியக்காரன் விரோதமா செயல்பட்டு எப்படியாச்சு பாத்தீங்களா? ஊர்லயே இருக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. இப்ப நாங்க ஊழி செய்யற இடத்துல அப்படிதான் நிறைய பேரு சபைக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா எழுப்பி வந்தாங்க. இங்கே நாங்க ஊழிய 9% சொல்றேன், யாரெல்லாம் எழுப்பி வந்தாங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் தொட்டாங்க. ஒரு முறை பிரேயர் நடந்துட்டு இருக்குது, உள்ள வந்துட்டான். சர்ச்சில் பிரேயர் நடந்துட்டு இருக்குது. வந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறவங்கள வந்து காலர் பிடிச்சிட்டான். யாரை கேட்டு பிரேயர் நடத்துறீங்க? யார் உங்களுக்கு பாடுறதுக்கு அனுமதி கொடுத்தது? எங்க பர்மிஷன் வாங்குறீங்க? இல்லையா, நான் என்ன செஞ்சேன்? அவரை பிடிச்சு வெளியே கூப்பிட்டு போனேன், சமாதானமா பேசுவேன். அடுத்த நாளே ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேரு அவன் மேல கேஸ் கொடுத்து, நம்மளும் என்ன செஞ்சோம்? போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எல்லாம் பிடிச்சு உள்ள வச்சுட்டாங்க. சரியான அடி போலீஸ் ஸ்டேஷன்ல. இது மாதிரி சர்ச்சுக்குள்ள வந்து காலரை பிடிச்சு மாட்டின் போது நம்ம சும்மா விட்டோம்னா, ஒருத்தனை வந்து அவன் சும்மா வச்சுக்கோங்க, சும்மா அப்படி எல்லாரும் வருவாங்க, ஒரு தொக்கா போயிடும். அதனால கண்டிச்சு விடுங்கன்னு விட்டுட்டோம். போலீஸ் கண்டிச்சு விட்டாங்க. என்ன சரிங்களா? சபைக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா, ஆலயத்துக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா எழுப்பின 2-3 வாரத்திலேயே அவனுக்கு இரணியன் அது வந்து ரொம்ப வீக்கமாகி படுக்கையாகி ரொம்ப முடியாம புரியுதுங்களா, சாகர கண்டிஷன் ஆயிடுச்சு. அப்புறம் சர்ச்சையில எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணி அப்புறம் விடுதலையாகி இப்போ இருக்கிறார். ஆளு அமைதியா இருக்கிறார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு கும்பலே எழுந்துச்சு. ஆராதனை நடத்தக்கூடாது, சபை நடத்தக்கூடாது எழுந்துச்சு. யாரெல்லாம் எழுதுனாங்களோ எல்லாத்துக்கும் சில தண்டனைகள் ஆண்டு கொடுத்தாரு. புரியுதுங்களா? மெயினா யார் அவனை ஆண்டு செஞ்சாரு. ஊருக்கு அவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஊருக்குள்ளேயே அவன் ஊர் நோம்பியே கொண்டாட முடியாத அளவுக்கு நமக்கு விரோதம் இல்லைன்னா ஊருக்கு அவனுக்குமே பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. ஊர் நோம்பியை கொண்டாட முடியாத அளவுக்கு பண்ணி விட்டாரு. கொஞ்ச நாள் ஊருக்குள்ளே இல்லை. இன்னும் 2 பேர் மீன் பிடிக்க போனாங்க. உள்ள ஆத்துக்குள்ள குதிக்கும் போது கண்ணாடி பாட்டில், இரும்பு, அப்புறம் முள்ளு, இதெல்லாம் இங்க உயிர் நாடுலாம் ஏறி பயங்கரம் இதாகி ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாள் இருந்தாங்க. யாரெல்லாம் எழுதினாங்களோ எல்லாத்தையும் ஆர்டர் தொட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உறுதியாய் ஜெபத்தில் இருந்தா, வேத வாசிச்சா, உண்மையா இருந்தா, நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கள் தான் அவமானப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க, தலை குனிவாங்க. தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்பட விடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இப்பவும் அங்க சர்ச்சை பார்த்தா எல்லாத்துக்கும் ஊருக்குள்ள எல்லாம் பயம், ஊழியக்காரனை பார்த்தா எல்லாத்துக்கும் பயம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா என்ன சரிங்களா, எப்பயாவது சர்ச்சை நிறுத்திடணும், பிரேயர் நிறுத்திடணும். ஒரு முறை அப்பதான் ஊருக்குள்ள இந்த முச்சந்தி கோயில் சொல்லுவாங்க, அது கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க போய் பூ கேட்டிருக்காங்க. அவங்க போய் பூ கேட்டு, அப்போ அது சாமியாடி சொல்லியிருக்குது, நீ என்னதான் கோயில் கட்டினாலும் எனக்கு நெக்ஸ்ட், ஏன்னா இந்த ஊருக்குள்ள வர முடியல, என்னை காட்டிலும் மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு தெய்வம் இந்த ஊர் நடுவு மத்தியில அந்த சர்ச்சுக்குள்ள இருக்குது. அந்த தெய்வத்தை டெய்லி அவங்க கூப்பிட்டு வர வைக்கிறாங்க. அதனால எனக்கு இந்த ஊருக்குள்ள வர வைக்க முடியாது. சரிங்களா? எனக்கு எல்லா வீட்லயும் கடை வெட்டணும், இல்லைன்னு செய்வேன். முதல்லயே அங்க ஒரு
இது கேட்கறதுக்கு முன்னாடி ஏன் கேட்க போனாங்கன்னா, ஊர்ல பாத்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொருத்தரா மறிச்சு இறந்து போயிட்டு துர்மரணம். என்னங்க துர்மரணம், தற்கொலை, ஆக்சிடென்ட், கரண்ட்ல அடிவிட்டு சாகுது, இப்படி எல்லாம் துர்மரணமா. ஒரு 8 பேர் மறிச்சிட்டாங்க. பயமான போய் அதை கேட்க போனாங்க. அங்கே கேட்க போக சாமியார் சொல்லுது, என்னோட வீட்டுக்கு கூட எல்லாம் கடாய் விட்டு இல்லைன்னா நான் செய்வேன், இன்னும் நிறைய பேர்த்த பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லு. சொன்னையும் இங்க இவங்களுக்கு எல்லாம் சொன்னாச்சுங்க, பயங்கர பயமாயிடுச்சு. நம்மளை பார்த்தாலே பயம், பக்கமே வர்றது இல்லை, சபை பக்கமே வர்றது இல்லை. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தை தேடினார்கள், இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்தார்கள். அவங்க தான் வைக்கப்பட்டு போனாங்க, அவங்க தான் தலை குனிஞ்சாங்க, அவங்க முகத்தான் அவமானத்தால் மூடினதே. நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜனத்தை அவமானத்தால் மூடினார். அல்லேலூயா. சம்பவமெல்லாம் நடந்ததுல இருந்து எல்லாத்துக்கும் ஊருக்கே பயந்தான், எல்லாத்துக்கும் பயந்தான். இப்போ நம்ம தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இடையில 2-3 தற்கொலை துர்மரணம் நடந்துச்சு, அதனால ஊரே பயந்து போயிருக்கு. வந்துச்சுனாங்க பயந்து வந்து ஜெபம் பண்ணி போறாங்க, ஜெபம் பண்ணி சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தான் பயம். தேவனை ஆராதிக்கிற, தேவனை தேடுகிற, தேவனை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு பயம் என்பது இல்லை. அல்லேலூயா. இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு எப்பேற்பட்ட சத்துருக்கள் எழுதி வந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு கூட இருந்து யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை, தலைகுனிக்கவில்லை, அவமானப்படுவதில்லை. சத்துருக்கள் தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்வார், தேவனுடைய நாமத்தை தேடுவார்கள். நீங்க நம்ம விட்டு கொடுத்து செவிப்போம், அர்ப்பணிப்போம், ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா இருப்போம், உண்மையா செவிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஒழுங்கால் படிப்பு செவிக்கலாம்.